ஹலோ, வெல்கம் பேக் டு டேரா டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பிக கார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் 3 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா நீங்கள் இந்த 3 கார்டில் ஏதோ ஒரு கார்ட் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 ஹைலைட்டர்ஸில் ஏதாவது ஒரு ஹைலைட்டர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எது டக்குன்னு பார்த்தோன்னே உங்களோட அட்டென்ஷனை ஈர்க்குதோ அந்த கார்டில் தான் உங்களுக்கான மெசேஜ் இருக்குது. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா ஒரு ஜென்ரல் கைடன்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நேரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது கரியரை பற்றி வரலாம், ரிலேஷன்ஷிப் பற்றி வரலாம், உங்களோட ஃபேமிலி, ஹெல்த், எதை பற்றி வேணாலும் மெசேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களோட மைண்டை ஓப்பனாக வச்சுட்டு இந்த ரீடிங் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. டைம் ஸ்டாம்ப்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படி இல்லைனா காமெண்ட் செக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்களோ அந்த டைம் ஸ்டாம்ப்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கார்ட் சூஸ் பண்ணவங்க, இந்த எல்லோ கலர் ஹைலைட்டர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் உங்ககிட்ட இப்போ சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்ட் நம்ம ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற கைடன்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நேரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். The Empress. Wow. Okay. Page of Cups. Two of Cups. Wow. Okay. Six of Cups. பாட்டம் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். Wheel of Fortune. Wow. ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்டக்காக இருந்திருக்கு, எதுவுமே மூவ் ஃபார்வர்ட் ஆகலையே அப்படின்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு எனர்ஜி சேஞ்ச் ஆகி உங்கள் வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் கமிட்டடாக இருக்கீங்களோ அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை நோக்கி மூவ் ஃபார்வர்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல நினைக்கிது. நிறைய பேருக்கு இது ஒரு கல்யாணம், என்கேஜ்மெண்ட், வெட்டிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் பார்க்குறேன். அண்ட் எம்ப்ரெஸ் அண்ட் 6 of Cups, சம்டைம்ஸ் இட் இஸ் அபவுட் எம்ப்ரெஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், 6 of Cups. இதெல்லாம் பார்த்தா பேபி ஷவர் அண்ட் ரொம்ப நாளாக கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எப்போ கன்சீவ் ஆவேன் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு 2 months அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தான் நான் பார்க்குறேன். 2 weeks to 2 monthsக்குள்ளார உங்களுக்கு இந்த குட் நியூஸ் தேடி வரும். இது யூனிவர்ஸ் டிவைன் டைமிங்கில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ எம்ப்ரெஸ்ஸுங்கிறது ஒரு தாய், மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம். 6 of Cupsம் பார்த்தீங்கன்னா பேபி ஷவர், பேஜ் ஆஃப் கப்ஸும் சைல்டு. அண்ட் இன்னும் சில பேருக்கெலாம் உங்களுக்கு சிங்கிளாக இருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையில் வரப்போகுது. அண்ட் இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரியும் பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேன் பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்போ போகும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 weeks to 2 monthsக்குள்ளாரியே உங்களுக்கு நிறைய பேருக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட பார்ட்னர், உங்களோட சோல்மேட் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நான் பார்க்குறேன். அண்ட் வீட்டில் எல்லாத்தோட சம்மதத்தோடையே உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ், எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு லெவலை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் சிங்கிளாக இருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நியூ பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரிஞ்ச நெய்பராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பர்சன் உங்ககிட்ட வெட்டிங் ப்ரப்போசல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது. அண்ட் இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். Extremely positive cards for relationships.
ஓகே. ஸோ வேறு என்ன மெசேஜஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். டென் ஆஃப் பென்டிகிள்ஸ். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் இருக்குது. சிலருக்கு இது பேபி ஷவர், சிலருக்கு இது வெட்டிங், ஃபேமிலி கேதரிங், ரீயூனியன். வாவ். இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. சில பேர் 10 months வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சில பேர் 10 years வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாவ். ஓகே. யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே. குயின் ஆஃப் வான்ஸ். உங்களுக்கான பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட், அந்த குயின் ட்ரீட்மெண்ட், பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ உங்களை பயங்கரமாக பேம்பர் பண்ண போகிறாங்க. உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்களை தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு என்னை ரெஸ்பெக்ட் பண்ண, எனக்கு மரியாதை கூட, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் போய் வந்து எதையுமே வாய் திறந்து கேட்குறோன்னே கிடையாது. உங்களுக்கு நேச்சுரலி கிடைக்க போகுது. ஓகே. ஏன்னா அதுக்கான ஒரு டிவைன் டைமிங் தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஓகே. வாவ். 8 of wands. நான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் 8 of wands. உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் நடக்க போகுது. 2 weeks to 2 months அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 8 weeks, அதாவது 2 months. கரெக்டாக 2 months அப்படின்னு சொன்ன கார்டு கீழே இந்த கார்டு நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் அல்லது வெட்டிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடிங் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற டைம் டிசம்பர். ஸோ கரெக்டாக ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட்ஸ், ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க போகுது. வாவ். ஓகே. நம்ம நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் 2 தடவை பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டக்காக இருந்திருக்கும். எந்த ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் எதுவுமே இருந்திருக்காது. பட் இப்போது உங்களுக்கு அது சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களோட ஃபேவரில் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். அண்ட் சம்டைம்ஸ் 6 of cups can also be about reconciliation. ஸோ ரிகன்சிலியேஷனுக்குலாம் யார் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு அப்பாலஜி வரும். அப்பாலஜி வந்ததுக்கப்புறம் ரிகன்சைல் ஆகிறதுக்கான ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா February 2026 அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த ரீடிங் டைம்லெஸ். ஃபெப்ரவரி உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த கார்டு பார்க்கலாம். வாவ். 4 of wands. கண்டிப்பாக மேரேஜஸ் ஆன் த கார்ட்ஸ். உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஓகே. ரிகன்சிலியேஷன் நடக்க போகுது. அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கலாம், லவ் மேரேஜாக இருக்கலாம். நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டிருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் கீழே கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவ் இன்டென்ஷனோட காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த காமெண்ட் யூனிவர்ஸை போய் சேரும். ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பர்சனல் ரீடிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் இமெயில் அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். செகண்ட் கார்டு அல்லது இந்த ஹைலைட்டர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த நிமிஷம் சொல்ல நினைக்கிற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டு நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். King of Wands. The Hanged Man. ஓகே. சில பேர்லாம் பாஸ்ட்லேயே ஸ்டக்காக இருக்கீங்க இல்லையா? பாஸ்டே நினச்சிட்ருக்கீங்க. இதனால் ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது.
3 of Pentacles, Ten of Swords. ஓகே, ஸோ இது வந்து கரியருக்கான ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் கரியர்லாம் உங்களுக்கு எந்த க்ரோத்தும் இல்லை, அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கரண்ட் ஆர்கனைசேஷன்லேயே க்ரோத் இருக்குமா, இல்லை நான் புது வேலைக்கு அப்ளை பண்ணுமா? ஸோ ஒரு கேட்டகரி இப்போ நான் சொன்னது. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் ஜாப் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஜாப் கிடைக்கும்? வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே ஒன்றா உங்களுக்கு பிடிக்கல, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரதில்லை. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து ஃபோனையே பார்த்துட்டு, மெயில் பார்த்துட்டு, செக் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக டயர்டாக இருக்கீங்க, ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி நான் பார்க்குறேன். ஓகே, உங்களால் வந்து ஆக்ஷன்ஸே எடுக்க முடியல. நீங்கள் என்ன தான் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சன், நல்ல டேலண்டட், நிறைய ஸ்கில் செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த ஒரு கரியர் பிரேக் வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. பட் அதுக்கான ஒரு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கல, அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உங்களோட கரண்ட் எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 3 of Cups. ஓகே, Queen of Pentacles, Nine of Swords. நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது உங்களுக்கு இல்லையா? பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, நைட்டெல்லாம் ஒழுங்காக தூங்குறது இல்லை இல்லையா? ஓகே, இதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க, கரியரை நினச்சி. 7 of Cups. அதே தான், அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனாலும் அதில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. Five of Cups. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சி இன்னும் நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. இன்னும் அந்த ஒரு ஃபேஸ்லேயே அப்படியே ஸ்டக்காக இருக்கீங்க. எப்படி மூவ் ஃபார்வர்ட் ஆகுறதுன்னு தெரியல இல்லையா? ரொம்ப நீங்கள் நம்பிட்டு இருந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஆஃபர் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வேறு யாராவது கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம உங்களை இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இதை நினச்சி தான் உங்களுக்கு நிறைய கவலையே இருக்குது. யாரை நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க நினைக்குது? ஓகே, நிறைய டாரோ ரீடிங்ஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களோ? நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மாற்றி வர டாரோ ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு டாரோ ரீடிங்கில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு டாரோ ரீடிங்கில் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ எதை நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. ஓகே, மாற்றி டாரோ ரீடிங்ஸ் பார்க்காம உங்கள் மனசில் அந்த இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறதே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். நிறைய கைடன்ஸ் தேடிட்டுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் தேடுறதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களோட இன்ட்யூஷனே உங்களை கைட் பண்ணும். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதுதான், நீங்கள் வந்து மெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு எப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும், ஆஃபர் லெட்டர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்கீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய டாரோ ரீடிங்ஸ் மாற்றி பார்த்துட்ருக்கீங்களோ? யூ வெரி டயர்ட் இல்லையா? ரொம்ப ரெஸ்ட்லெஸ், பயங்கர ஆங்ஷியஸாக இருக்கீங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு இந்த 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியாது. ஸோ இந்த ஒரு பாஸ்ட்டுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டான க்ளோஷர் கொடுக்கணும். க்ளோஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் கைடன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் உங்கள் கரியரில் இருக்குது. நீங்கள் கவலையப்பட வேணாம். அதுக்கு நீங்கள் உங்களோட பாஸ்ட்டை நீங்கள் மறக்கணும். ஓகே, உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் மறக்கணும், உங்களையும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தா அவங்களையும் நீங்கள் மன்னிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவுட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நியர் ஃப்யூச்சரில் ஒரு நெக்ஸ்ட்டு 2 to 3 monthஸில் நீங்கள் இதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த வெயிட்டிங் டைமில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப குழம்பாமல் ஏதாவது கோர்சஸ் பண்ணி நீங்கள் உங்களே அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. கிராஷ் கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்சஸ், இந்த மாதிரி எந்த கோர்ஸில் வேணாலும் நீங்கள் சேர்ந்து உங்களோட ரெஸ்யூமேவை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு டைம் அவுட்டை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம். ஸோ எதுவும் பெருசாக மாறாது. ஒரு 2 to 3 months இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த டைமில் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் உங்களையே நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய டாரோ ரீடிங்ஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டைம் விடுங்க, கொஞ்சம் அதுக்கு பிரேக் விடுங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் 2 to 3 months பெருசாக எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வரும். எதை நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு சைன் மாதிரி எடுத்துக்கோங்களேன். டாரோ ரீடிங்ஸ் பார்க்குறத கொஞ்சம் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 months உங்களை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கான கைடன்ஸ். அண்ட் இந்த கார்டு நம்ம கடைசியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னு பார்க்கலாமா? கண்ட்ரோல். அதே தான், உங்களுக்கு மீறின விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகணுமோ தவிர்த்து வேறு எதையும் பண்ணி உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு வருது. எதையும் பண்ணி மாற்றணும்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு டைம் அவுட்டை உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போது நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவ் இன்டென்ஷனோட கீழே காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும். ஓகே, ஐ டிசர்வ் அ குட் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ரீடிங் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களோட கோரிக்கையை எடுத்து நடத்தி கொடுக்கும். ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 months கழித்து புக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரீடிங்லேயே வந்திருக்கு. இப்போதைக்கு நீங்கள் டாரோ ரீடிங் எதுவும் பார்க்க வேணான்னு. ஸோ 2 to 3 months கழித்து உங்களுக்கு ரீடிங் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரீடிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு புக் அ பர்சனல் ரீடிங் வித் மீ. ஸோ நீங்கள் ஒன்றா டிஎம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட இமெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் இமெயில் அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். தேர்ட் கார்டு அல்லது இந்த ஹைலைட்டர் சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ கொடுக்க நினைக்கிற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கார்டை வந்து நம்ம கடைசியாக ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். Seven of Swords. ஓகே, Temperance. இந்த 2 கார்டு பார்த்தோன்னே எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, 7 of Swordsங்கிறது ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு கார்டு. டெம்பரன்ஸுங்கிறது கோ வித் த ஃப்ளோ. பரவாயில்ல, நடக்கிற டைமில் நடக்கட்டும், நான் யூனிவர்ஸை நம்புகிறேன், டிவைன் டைமிங்கை நம்புகிறேன்னு சொல்லிட்டு போகிற ஒரு கார்டு. ஸோ இந்த 2 எனர்ஜிக்கு நடுவில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. ஏதாவது பண்ணி இந்த அவுட்கம்மை நான் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்களோ? இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் நான் பார்க்குறேன். உங்களால் வந்து பொறுமையாக இருக்க முடியல, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஷார்ட்கட்ஸ் பண்ணி நம்ம அவுட்கம்மை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வர வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஓகே
பார்ப்போம். நைன் ஆஃப் கப்ஸ். கொஞ்சம் வந்து நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக இருக்கீங்களோ, ஒரு மாதிரி செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ் இருக்கிறத பார்க்குறேன். உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ், நான் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்ரிகரிங்காக தான் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி கேட்டே ஆகணும் இல்லையா? ஏன்னா யூனிவர்ஸ் ஒரு காரணமாக தான் உங்களை இந்த ரீடிங் வந்து பார்க்க வச்சிட்ருக்கு. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக யோசிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். என்ன நடந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைக்கணும், இதனால் யார் ஹர்ட் ஆனாலும் சரி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு எனர்ஜி நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ரெபலாக இருக்கலாம், ஓகே, எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கலாம். ஆனாலும் அதுக்கான ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது, அப்ரோச்னு ஒன்று இருக்குது இல்லையா? இதனால் எவ்வளோ பேர் காயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். ஓகே, எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இது வேணும், நான் இதை எப்படியாவது அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானமாக இருக்கிறது என்னமோ கரெக்டு தான். ஆனால் சூழ்நிலையை நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும்னு நான் பார்க்குறேன். ஓகே, அதே தான். ரொம்ப ஒரு மாதிரி சுயநலமாக இருக்கீங்க. யாரோ எப்படியோ போகட்டும், எனக்கு இது வேணும். யாரோ அழுங்க, யாரோ வந்து சண்டை போடுங்க, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக இருக்கிறீங்களோ? பாட்டம் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைத்தனமான ஒரு எனர்ஜி. ஓகே, ரொம்ப இம்மெச்சோர்டாக யோசிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம், 40 வயசு கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட தாட் ப்ராசஸ் என்னமோ ஒரு 12 வயசு 13 வயசு குழந்த மாதிரி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் அடையிறதுக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து யூனிவர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு கைடன்ஸ். நீங்கள் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக கையாளணும். வர சேலஞ்சஸை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கணும். ஓகே, வேறு ஏதாவது பண்ணி இந்த சிச்சுவேஷன் நம்ம மாற்றிடலான்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நேருக்கு நேராக வந்து நீங்கள் மோதணும். உங்களுக்கு இப்போ யாராவது வந்து ஆப்ஸ்டிக்கலாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக கன்ஃபரன்ட் பண்ணி பேசணும். ஓகே, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் நான் பார்க்குறேன். ஓகே, சரி பார்ப்போம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, நான் எப்படி கன்ஃபரன்ட் பண்ணுறது அவங்கள? நீங்கள் வந்து மனசுக்குள்ளாரையே போட்டுக்கிட்டு இதை ஒரு வன்மமாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு கிரட்ஜாக வெஞ்சன்ஸாக இதை மாறிடக்கூடாதுன்னா நீங்கள் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் இதை பண்ணிட்டு போயிடலான்னு யோசிக்கிறது. அந்த மாதிரி யோசிக்காதீங்க, நேரடியாக போய் பேசணும்னு வருது. பேஜ் ஆஃப் கப்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லும்போது அணுகிற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட எப்படி அணுகுனா இந்த வேலையை வந்து நம்ம சாதிச்சுக்க முடியும்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறதோ அவங்களை காயப்படுத்துகிற ஒரு அப்ரோச்சை வந்து நீங்கள் கையாளுறது வந்து கரெக்டாக வராது. ஓகே, ஸோ அந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு எனர்ஜிங்கிறது திரும்ப வருது. ஸோ மனசார உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நீங்கள் போய் அதை கன்ஃபெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக நீங்கள் கேட்கணும். இது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் எதுவும் நான் இங்கே பார்க்கல. ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்.
ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் நல்லா அழகாக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப ரூடாக கம்யூனிகேட் பண்ணாமல் எல்லா சிச்சுவேஷனும் யோசித்து பார்த்து பொறுமையாக நீங்கள் கையாளணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். டெம்பரன்ஸ்னாலே பொறுமையாக இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். இப்படி நான் சொல்கிற கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. ஓகே, பேஜ் ஆஃப் ஒன்ஸ். இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட எல்லோரும் சந்தோஷமாக நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு ஓகேன்னு அப்ரூவும் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உடனடியாக அவங்களுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி யோசிக்காமல் அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த ட்ரையாவது பண்ணணுங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ட்ரை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். யாரும் பெருசாக ஆப்ஸ்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன், இந்த அவுட்கம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளார எனக்கு ஆயுசே முடிஞ்சு போயிருங்கிற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுறீங்களோ? எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணாதீங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ் ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். டைம் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடையிறதுக்கு நீங்கள் அடம் பிடிச்சா மட்டும் பத்தாது, பொறுமையாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்டை ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன்ல, ஸோ இது வந்து டெத் கார்டு. ஓகே, ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்ரோச்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒரு பியூட்டிஃபுல் அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏதாவது விஷயத்தில் நீங்கள் அனுமதி வேணும், அப்ரூவல் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2026 தான். ஓகே, ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எனர்ஜியில் இருக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையே மாறப்போகுது. ஓகே, இந்த ஒரு ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை கீழே பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸோட காமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் ரெசிலியன்ட். நான் வந்து மிகுந்த பொறுமைசாலி அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? யூனிவர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக போய் சேரும். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்னோட இமெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் இமெயில் அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.